ஐயாவோட போனு. ஐயா உங்களுக்கு போனு. யாருமா போன்ல? தெரியலங்கய்யா. ஹலோ, என்னம்மா கங்கா? அப்பா நல்லா இருக்கேம்மா, சொல்லுமா. மாமாக்கு ஃபோன் பண்ணீங்களாமேப்பா? ஆமாம்மா, உனக்கு சீமந்தம் பண்ற விஷயமா பேசியிருந்த. மாமா என்கிட்ட சொன்னாருப்பா. அப்பா இவ்ளோ சீக்கிரமா இப்போ சீமந்தம் தேவையா? நான் கூட அதுதாம்மா நினைச்சேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ என்னம்மா சொல்ல வர்ற? நான் ஒன்னும் சொல்லப்பா, உங்க மாப்பிள்ள தான். மாப்பிள்ள என்னம்மா சொல்றாரு? இன்னும் ஒரு மாசத்துக்கு அவர் ஃப்ரீயா இல்லையா, அவரால் ஊருக்கு வர முடியாதுன்னு சொல்றாரு. அவர் இல்லாத நேரத்துல இந்த சீமந்தம் வைக்கணுமான்னு கேக்குறாருப்பா. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு சீமந்தம் வச்சுக்கிட்டா அப்போ அவரும் வந்து கலந்துக்க சரியா இருக்கும்னு சொல்றாருப்பா. நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? மாப்பிள்ளையோட விருப்பம் தான் முக்கியம். சீமந்தத்தை ஒரு மாசம் தள்ளியே வச்சுக்கலாம். மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி அவர் விருப்பப்பட்டபடியே சீமந்தத்தை தள்ளி வச்சுட்டோன்னு சொல்லு. சரிங்கப்பா. சரிம்மா சரிம்மா. ஐயோ, என்ன பண்றது? ஐயா, சீமந்தத்தை தள்ளி வைக்க போறீங்களா? ஆமா இளவஞ்சி, மாப்பிள்ளைக்கு இந்த மாசம் முழுக்க இங்க வர முடியாத சூழ்நிலையா, வேலை நிறைய இருக்கா. அதனால கங்கா கிட்ட சீமந்தத்தை இப்ப வச்சுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஐயா, அதுக்காக நல்ல விஷயத்தை தள்ளி போடுறதா? மாப்பிள்ள அடுத்த மாசம் வந்தா கூட சீமந்தம் பண்ண முடியாதேயா? அடுத்த மாசம் கங்காவுக்கு ரெட்ட மாசமா வந்து நிக்கும். ரெட்ட மாசத்துல சீமந்தம் பண்ணக்கூடாதுன்னு ஐயாவுக்கே தெரியும். நான் வேற என் ஓட்ட வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஊரு புற கங்காக்கு சீமந்தம்னு தம்பட்டம் அடிச்சிட்டேன். இப்போ தள்ளி போனா 10 பேரு நல்லா பேசினாலும் யாராவது ஒருத்தங்க இட்டு கட்டி பேசுவாங்கய்யா. இல்ல, எதுவும் கிடைக்கும்னா வேர்ல கூட கிடைக்குங்கய்யா, கிடைக்காதுன்னா கிளையில கூட கிடைக்காதுங்கய்யா. எனக்கு லீவு வேணும்னு அடம் பிடிச்சாவது மாப்பிள்ளை இங்க வர சொல்லுங்கய்யா. சீமந்தம் பண்ணி கங்காவை இங்க அழைச்சிட்டு வந்தாதான் கங்காவும் வேலை அது இதுன்னு அலையாம ஒரே இடத்துல உட்காருவா. ஹலோ, சொல்லுங்கப்பா. அம்மா கங்கா, குறிச்ச தேதியை மாத்த வேண்டாம்னு இளவஞ்சி சொல்றா. அதுவும் இல்லாம அடுத்த மாசம்னா அது உனக்கு ரெட்ட மாசமா? நான் வேணா மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி ஒரு 2 நாள் லீவ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லவா? வேண்டாம்ப்பா, நீங்க குறிச்ச தேதியிலேயே சீமந்தத்தை வச்சுக்கோங்க. மாப்பிள்ளைகிட்ட நான் இல்ல வேணாம்ப்பா, நானே அவருக்கு போன் பண்ணி எப்படியாவது வர சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷமா. இதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வச்சிடுறேன்ப்பா. சரிம்மா. இளவஞ்சி, ஐயா, கங்கா ஒத்துக்கிட்டா. நாம குறிச்ச தேதியிலேயே சீமந்தத்தை வச்சுக்கலாம். எல்லாம் நீ ஆசைப்பட்டபடியே நடக்குது. இப்பவே போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணு போ. இளவஞ்சி, இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம்டி. நீ சொன்னதுக்கெல்லாம் ஐயா ஒத்துக்கிட்டாரு. ஓடி ஓடி போய் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லு. என்னமா சொல்ற? அந்த கங்காவே சீமந்தத்தை தள்ளி போட சொன்னாளா? ஆமாப்பா, ஐயாவுக்கு போன் பண்ணி சீமந்தத்தை சீக்கிரம் வச்சா என் புருஷனால வர முடியாது, அதனால அப்புறமா தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டா. அப்புறம் ஐயாவும் சரிமா
உன் புருஷன் சொன்ன தேதியிலே வச்சுக்கலான்னு போனை கட் பண்ணிட்டாரு. அப்பா சீமந்தம் தள்ளி போதா? அந்த கங்கா அவமானப்பட போறது தள்ளி போதா? அதை எப்படிப்பா தள்ளி போக விடுவேன்? அப்பா இளவஞ்சிப்பா, உங்க பொண்ணு இளவஞ்சி, வெட்டிடுவேனா? நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. நான் வேற ஊரெல்லாம் சொல்லிட்டேன். சீமந்தம் தள்ளி போனா ஊர் உலகெல்லாம் கங்காவை தப்பா பேசும். இப்படி என்னென்னமோ பேசி ஐயாவை குழப்பி தள்ளி போக இருந்த சீமந்தத்தை குறிச்ச தேதியில நடக்கிற மாதிரி பண்ணிட்டேன். சபாஷ்மா சபாஷ், இந்த அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்க. சீமந்தத்துக்கு ஐயா குறிச்ச தேதி உங்க அப்பன் குலசேகர ஜெயிக்கிறதுக்கு குறிச்ச தேதிமா. சீமந்த பத்திரிகை அடிச்சு ஊர் ஜனம் உறவுக்காரங்க எல்லாருக்கும் கொடுங்க. சீமந்த அன்னைக்கு பத்திரிகை வாங்கினவங்க மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்காங்கல்ல ஊர் பெரியவங்க, அவங்களும் கூட வருவாங்கம்மா. வர வெப்பம்மா இந்த குலசேகர. எதுக்குப்பா? அவங்க எல்லாரும் எதிரிலதான் கங்காவோட கர்ப்ப வேஷத்தை நாம கலைக்கணும். இல்லாத கருவை இருக்கிறதா சொல்லி சுமந்த இந்த வித்தியாசமான தாய பாருங்கன்னு அங்க வர்ற எல்லார் முன்னாடியும் கங்காவை தோலுரிச்சு காட்டணும்மா. கங்காங்கிறது எவ்வளவு புனிதமான பேர். அந்த புனிதத்தை இந்த கங்கா கெடுத்துட்டான்னு நாம எல்லாரும் சேர்ந்து கத்தணும், கதறணும். அத ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்கணும். பொய் சொல்லித்தான் வீட்டையை ஏமாத்தின கங்கா எப்படி நாட்டை காப்பாத்த போறான்னு அவ மேல குற்றச்சுமையை ஏத்தணும். அந்த குற்றச்சுமை தாங்காம சுப்புலட்சுமியோட குடும்பமே துடிக்கணும். சிறந்த சப் கலெக்டர் இந்த கங்கா, துடிச்சலான சப் கலெக்டர் இந்த கங்கா, புனிதமான சப் கலெக்டர் இந்த கங்கான்னு எந்தெந்த பத்திரிகைக்காரங்க பாராட்டி எழுதினாங்களோ அதே பத்திரிகைக்காரங்க பொய் சொல்றவ இந்த சப் கலெக்டர் கங்கா, தன்னோட வீட்டையே ஏமாத்துறவ இந்த சப் கலெக்டர் கங்கான்னு அவதூறா எழுதணுமா. இது நடக்கும் இளவஞ்சி, நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆயக்குடி குடும்பம் மட்டும் இல்ல, ஐயாவோ இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நடக்கவும் விடமாட்டா இந்த குலசேகர. அம்மா நீ என்ன பண்ற? ஐயாவோட சேர்ந்து சீமந்த வேலைகளை பார். நான் அத்தனை ஆதாரத்தையும் திரட்டிக்கிட்டு நேரடியா சீமந்தத்துக்கு வரேன். வந்து ஐயாவுக்கும் கங்காவுக்கும் இடையில ஒரு பாச பிரிவினையை ஏற்படுத்தணுமா. நம்ம பக்கம் வெற்றிதாம்மா, வெற்றிதான். இப்ப தைரியமா போ, போய் வேலைகளை கவனி. வரேன்ப்பா. அப்பா குட் மார்னிங் செல்வா. குட் மார்னிங் பா. என்னப்பா வேலைக்கு புறப்பட்டாச்சா? ஆபீஸ்ல தான் இருக்க. இன்னைக்கு ஏதாவது அவசர வேலையா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆமாப்பா, 10 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் பார்க்கணும். ஓ அப்படியா? சரி, ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? அப்பா என்னன்னு சொல்லுங்க. சீமந்தத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்குது. நீ எப்பப்பா வருவ? வரேன்ப்பா. அதான் எப்போன்னு கேக்குறேன். கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, அதான் என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா வந்துடுறப்பா. கண்டிப்பா நீ வரணும்பா. நீ வரதுலதான் எங்களுடைய சந்தோஷமும் ராஜாவுடைய கௌரவமும் அடங்கியிருக்குப்பா. சரிப்பா. ராஜா இந்த சீமந்தத்தை கல்யாணத்தை விட ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். ஓ, இது பாரு செல்வா, நீ எங்களுக்காக வரனாலும் கங்காக்காவது இந்த சீமந்தத்துக்கு வரணும். நிச்சயமா. செல்வா, ஒரு பொண்ணுக்கு பிரசவங்கிறது மறுஜன்மம் எடுக்கிற மாதிரி. அது நினைச்சு இந்த பொண்ணு கலங்க கூடாது. அதுக்காக தான் இந்த 5 சோறு, பூமுடிப்பு, சீமந்த விழாவை நடத்தி அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு மனபயமும் மரண பயமும் வந்துடக்கூடாது. உன்னை சுத்தி நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீ வருத்தப்படாத. அப்படி சொல்லாம சொல்றதா இந்த மாதிரி விசேஷங்கள்லாம். எனக்கு புரியுதுப்பா. கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு இந்த நேரத்துல கடவுளுடைய நிழல் கூட தேவையில்லை, கடவுளுடைய நிழல் தான் தேவை. கங்காவுக்கு உன்னுடைய ஆதரவும் அரவணைப்பு தேவை. கண்டிப்பா நீ வரணும்பா. சரிப்பா. செல்வா, கோடி கோடியா பணம் சம்பாதிச்சாலும்
ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் வாரிசுன்னு ஒண்ணு இல்லைன்னா நாம வாழ்ந்ததுக்கான வரலாறு இருக்காது, அடையாளமும் இருக்காது. வேலை இருக்கு, என்னால வர முடியலன்னு விசேஷத்துக்கு மட்டும் வராம இருந்துடாத. ஊரு 4 விதமா பேச ஆரம்பிச்சிடும். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது குழப்பம் வராதா, அதை ஊதி பெருசாக்க மாட்டோமான்னு குல சேர்க்கிற காத்துட்டு இருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அவ ஆசைக்கு நாம இடம் கொடுக்க கூடாது, அதுக்காவது நீ வரணும். செல்வா, இன்னொரு விஷயம்ப்பா, எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. மனசுக்குள்ள ஒரு சங்கடம்ப்பா. என்னப்பா? என்னன்னு சொல்ல தெரியல. நாம நிறைவா இருக்கோமே, இதுக்கு ஏதாவது குறை வந்துருமோன்னு எனக்குள்ளே ஒரு கலக்கம்ப்பா. ஒரு பக்கம் என் மகன் கலெக்டரா இருக்கிறான், இன்னொரு பக்கம் என் மருமக சப் கலெக்டரா இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல ஊரே சாமியா பாக்குற அந்த ராஜாவுக்கு நான் சம்பந்தியா இருக்கிறேன். அப்பா, இதுல உங்களுக்கு என்னப்பா சங்கடம்? நாளை பின்ன ஏதாவது குறை வந்து குழப்பம் வர்றதுக்குள்ளற நிறைவா இருக்கிறப்பவே நிம்மதியா போய் சேர்ந்தலான்னு தோணுதுப்பா. அப்பா, என்னப்பா அது? இதுக்கு மேலதான் இன்னும் நீங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். நான் கண்டிப்பா சீமந்தத்துக்கு வருவேன்ப்பா. நீங்க தைரியமா இருங்க. சரிப்பா. ஐயா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா வந்துருங்க. சரிங்க, வரேங்க. பாப்பா, அதை எடுத்துட்டு வா. வா நாச்சியா. வரேங்கய்யா. அதை கொடுப்பா. ஐயா. நாச்சியா, இந்த கங்காவோட சீமந்த பத்திரிக்கை. அம்மா வடிவு, அத்தை, ஐயா ஒரு டம்ளர் மோர் கொண்டு வாமா. கொண்டு வர அத்தை. நாச்சியா, ஐயா, சீமந்த பத்திரிக்கைய நாளைக்கு தான் தர முடியும்னு அச்சா ஆபீஸ்காரன் சொன்னான். சரிங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே அடிச்சு கொடுன்னு அங்கே இருந்து அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே நடக்க போகுது. அடியே கங்கா, நடக்க போறது சீமந்தம் இல்லடி, உன் வேஷத்தை கலைக்க போற. இந்தாங்க ஐயா. இளவஞ்சி, வா வா வா. இங்க பாரு, கங்காவோட சீமந்த பத்திரிக்கை அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? என்ன இளவஞ்சி, நீ இதுக்காக தானே ஆசைப்பட்ட? சீமந்தம் தள்ளி போக கூடாதுன்னு நினைச்ச, நீ நினைச்ச மாதிரியே நடக்க போகுது. அதான் உனக்கு சந்தோஷமான்னு கேட்டேன். சந்தோஷங்கய்யா. ஐயா, எங்க அப்பாக்கு முத பத்திரிக்கை வச்சு முதல் மரியாதை தரணுங்கய்யா. முதல் மரியாதை என்னம்மா முதல் மரியாதை? மொத்த மரியாதையும் உங்க அப்பனுக்கு தர. பதிலுக்கு அவன் மரியாதை கொடுப்பானா? இல்லையா, அவர் தரமாட்டாரியா. ஏன்னா அவருக்கு தர தெரியாதுயா. ஐயா, இந்த ஊரே உங்களை ஆகாய சூரியனா பாக்குதுயா. ஆனா அவருக்கு மட்டும் நீங்க அணைஞ்ச விளக்காதாயா தெரியுறீங்க. ஆமாம்மா, அவன் என்ன அந்த மாதிரி தான் பாக்குறான். நானும் அவன் இப்ப மாறுவான் அப்பா மாறுவான்னு நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். இதுக்கு மேலேயும் நான் ஏமாற தயாரா இல்ல. இத பாரு ஐயா, கங்காவுக்கு 5 சோறு ஊட்டணும்னு சொல்லி முத்தரசியும் ரமாவையும் அனுப்பி வைன்னு நானும் நாச்சாவும் போய் கூப்பிட்டோம். அனுப்புனானா? இல்லையே. இப்ப சொல்லு,
நான் போய் உங்க அப்பனை கூப்பிடணுமா? ஐயா, இந்த தடவை அப்படிலாம் நடக்காதுங்கய்யா. கங்கா சீமந்தத்துக்கு நீங்க பத்திரிக்கை வைக்கலனாலும் அவரு கண்டிப்பா வந்துருவாரு. நான் அவர்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன். நீங்க விரோதம் பாக்குற வீட்ல தான் உங்க மக இடுவஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கா, அத மறந்துடாதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏமா நீ எச்சரிக்கை பண்ணா உங்க அப்பா இறங்கி வந்துருவாரா? வருவார் அத்தை. இது பாரு, நீ அவருக்கு பொண்ணா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு தங்கச்சியா பிறந்தவன். அத்தை, நான் சொல்றேன், இந்த தடவை அவர் கண்டிப்பா மனசு மாறி வருவாரு. மனசு இருந்தா தானே மாறுறதுக்கு. அவன் தான் ஈவு இறக்கலாத எந்திரமா பிறந்துட்டானே. நான் பத்திரிக்கை வச்சாலும் அவன் வரமாட்டான். வந்தாலும் என் பொண்ணு கங்காவை அவன் ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். அவன் வந்து வாழ்த்தல்னாலும் பரவாயில்ல, வந்து வைரறிய வேணாம். இதையும் மீறி நீ உங்க அப்பனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா நீயே எடுத்துட்டு போய் கொடு. ஐயா, நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? சொல்லு நாச்சியா. என் அண்ணனுக்கு கடைசி தடவையா நாம நம்ம மரியாதையை பண்ணிடுவோம்யா. கொட்டுறது தேளோட குணமா இருந்தாலும் கொடுக்கறது உங்க குணம் ஐயா. உங்க குணத்தை புரிஞ்சுக்க என் அண்ணனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம்யா. என் அண்ணன் விஷயத்துல நானும் ஒரு முடிவோட தான் இருக்கேன். போவோம், பத்திரிக்கை கொடுப்போம். மதிச்சு வந்தாருன்னா அவரை மனுஷனா மதிப்போம். வரலன்னா வாசல்ல விடுற செருப்பா நினைச்சுக்கோ ஐயா. அத்தை, நடக்க போறது என்னன்னு தெரியாம பேசாதீங்க. பாருங்க, சீமந்தம் அன்னைக்கு தெரியும்.